பாட்டே ஒரே ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. இடம் உண்டாகண்டான் அப்படின்னா வெயில் கொடுத்தாங்க, இடம் உண்டாகண்டான் அப்படின்னு இருந்தது. ஏன்னா அந்த சொல்லுதான் சரியா இல்லாம இருக்கு. ஆனா அம்மா படிக்க சொல்றாங்க, அதனால நம்ம படிச்சிடும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருந்தேன். அந்த ஒரு பாடல் வந்து எனக்கு மைண்ட்ல இருந்தது. அதுக்கப்புறமா வந்து திருமறை இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து பல கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் இந்த முதல்ல நம்ம இங்கே தாம்பரம் பக்கத்தில் கோயில், இந்த பழைய காலத்து கோயில், அங்கே போயிட்டு அங்கே சீடிலாம் வாங்கி திருவாசகம் அப்படின்னா எங்களுடைய பள்ளியில் எங்கள் தமிழ் ஆசிரியர் வந்து எங்களுக்கு கடவுள் வாழ்க்கையை வந்து சிவபுராணத்தில் 12 வரி தான். இந்த கருப்பையான் பேர் அவங்க வந்து நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க அவங்க பாடாமல் நாங்கள் பின்னாடி பாடுவோம். அந்த இதுதான் என்னுடைய விதை. ஆக்சுவலாக அந்த இது நமக்கு பள்ளிக்கூடத்துலேயே சொல்லி கொடுத்துருக்காங்களே, இது என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு அதில் ஆரம்பிச்சது. அப்புறம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் திருமுறைன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம திருவாவூர் அது இந்த மாதிரி கிளாஸ்லாம் நடக்குதுன்னு தெரியப்பட்டு அப்புறம் நம்ம தாம்பரம் வகுப்பல மையத்தில் சேர்ந்து அவங்க 2 ஆண்டுகள் படித்ததுக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு திருமுறையெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. இதை நம்ம எல்லாருக்கும் தெரியாமல் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி அடியனுக்கு வந்து ஒரு ஆர்வம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து அடியனால் முடிந்த முயற்சியை செய்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அந்த நோக்கம் வந்து நல்லபடியாக நிறைவேறி பாலோற்றும் திருமுறை பண்ணி செய்யப்படி திகழ வேண்டும். அதற்கு ஆண்ட மறுபடியும் வேண்டிக் கொண்டு முதல் கேள்வியாக திருஞான